கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் பாரத தேசம் இன்று ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து சுதந்திரம் பெற்றதை கொண்டாடும் ஒரு நாள். நம் இந்திய தேசமானது பல மனிதர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இன்று வளர்ந்து வருகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான நாட்டிற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற மேலை நாடுகள் எழுத்தறிவு கொள்ளாத போது இங்கே திருக்குறள் என்ற உலக பொதுமறை எழுதப்பட்ட ஒரு நாடு. கிமு 2000 ஆண்டிலே சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாகரிகமானது இன்றைய நாகரிகத்திற்கு சவால் விடும் அளவிற்கு வளர்ச்சி கண்ட ஒரு நாகரிகமாக இருந்தது. இந்த பாரத தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம், இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு தேசம். ஆனால் பல வேளைகளிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை ஆளும் அரசாங்கத்திற்கும் இந்த தேசத்திற்கும் எவ்வாறு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கடந்த கால வரலாற்றை நாம் பின்திரும்பி பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் நம் தேசத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில ஆங்கிலேய மிஷனரிகளும் உள் அடங்குவார்கள். ஆனால் இன்றைய திருச்சபைகளிலே பல அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கொடுக்காமல் எப்போதுமே அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கசப்புணர்வும் வெறுப்பும் பகையும் கொண்ட மக்கள் கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஆவிக்குரிய கடமைகள் என்ன, நம் தேசத்தை குறித்தும் நம் தேச தலைவர்களை குறித்தும் நம்முடைய ஆவிக்குரிய கடமைகள் என்ன என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதிலே மனித அரசாங்கத்திற்கு விசுவாசிகள் எவ்வாறு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின போது நீரோ என்ற ரோம சக்கரவர்த்தி ரோம சாம்ராஜ்யத்தை அரசாண்டு வந்தான். அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் கொல்லப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே கூறப்பட்டுள்ளது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதகமான சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்கள் எவ்வாறு அரசாங்கத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதவில்லை, மிகவும் பாதகமான ஒரு சூழலில் தான் இதை எழுதுகிறார். இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில கருத்துக்கள். முதலாவது 1-2 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மனித அரசாங்கங்கள், அரசாட்சிகள் இவை அனைத்தும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறார். இதை பவுல் மட்டும் சொல்லல, தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலும், 4ஆம் அதிகாரம் 17, 25, 32 வசனங்களிலும், 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் தீர்க்கதரிசியாகிய தானியேலும் ஒவ்வொரு ராஜ்யமும் தேவனால் உருவாக்கப்படுகிறது, தேவன் தனக்கு சித்தமானவர்களுடைய கையிலே அவர்கள் ஆளும் பகுதிகளை ஒப்புக் கொடுக்கிறார் என்று கூறுகிறார். இதை தானியேல் கூறும்போது அவர் பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறார். அவர் ஒரு அடிமையாக இருந்த போதும் கூட அந்த பாபிலோனியர்களுடைய அரசாட்சி கர்த்தரால் நியமிக்கப்பட்டது என்பதை பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவும் யோவான் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே இதை உறுதி செய்கிறார். அவர் பிலாத்தோடு பேசும்போது, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என்று கூறுவதை நாம் கவனிக்கிறோம். 3-4 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக தேவன் இந்த அரசுகளை நியமித்தார். அரசா ஒரு மனித அரசானது மனிதர்களுக்கு நன்மை செய்கிறதாக இருக்க வேண்டும், அது தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட வேண்டும், மனிதர்கள் உண்மையாய் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதாவது ஒரு அரசாங்கம் என்பது ஒரு தீயவனை நல்லவனாக மாற்றும் செயலில் ஈடுபட வேண்டுமே தவிர நல்லவர்களை தீயவர்களாக மாற்றுகின்றதாக இருக்கக்கூடாது. எனவே ஒரு அரசின் செயல் என்னது? சமுதாயத்திலே நீதியை நடப்பித்தல். ஆனால் இன்னைக்கு நிறைய உலக அரசுகள் வேத அறிவில்லாத அரசுகளாக இருக்குது. அது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல.
அவர்கள் கடவுளை தொழுது கொள்கிறவர்கள் அல்ல, வேதாகமத்தின் கடவுளை அறிந்தவர்கள் அல்ல. ஆகையினால பல அரசின் செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் கரைப்படிந்ததாக காணப்படும். அவ்வாறு காணப்படும் போது நாம் ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முழு சுதந்திரம் உடையவர்களாக இருக்கிறோம். அடுத்து 5 பின்வரும் வசனங்களிலே விசுவாசிகளின் 3 தலையாய கடமைகள். முதல் கடமை என்னது? நாம் அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை 1 பேதுரு 2 அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். இப்போ அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன காரியங்கள்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாமே. ஒரு 2 வீலரில் 2 பேர் தான் போகணும்னா 2 பேர் தான் போகணும். காரில் சீட் பெல்ட் போட்டு தான் போகணும்னா காரில் சீட் பெல்ட் போட்டு தான் போகணும். அதே மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற தீமைகளை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா நம்ம அரசாங்கத்திட்ட ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லஞ்சம் வாங்குகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. இப்படி பல காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். சின்ன காரியத்திலும் பெரிய காரியத்திலும் அரசு சட்டத்திற்கு நாம் இணங்கி நடக்க வேண்டும். 2வது முக்கியமான கடமை, நாம் நம்மை ஆள்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிரதம மந்திரி, நம்முடைய ஜனாதிபதி, நம்முடைய உள்துறை அமைச்சர், நம்முடைய நிதி அமைச்சர், நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர்கள், மற்ற அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாருக்காகவும் குடிமக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா கடவுளுடைய உதவி இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை அவர்களால் கட்டியாள முடியாது. கடவுள் அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க ஒன்றான மெய்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அந்த கடவுளுடைய சித்தத்தை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். எந்த நோக்கத்துக்காக கடவுள் அவங்களை நியமித்திருக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து 3வது தலையாய கடமை என்னவென்றால், அரசுக்கு நாம் செலுத்த வேண்டிய வரிகளை சரியான நேரத்திலே நாம் செலுத்த வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் வரி ஏய்ப்பு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அரசாங்கத்திலே சில வரி சலுகைகளை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதென்று வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாமே தவிர நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக நாம் செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. இவை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு மனித அரசை குறித்து கொண்டிருக்க வேண்டிய சிந்தனையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம் இந்திய தேசம் இன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி. நம்ம நிறைய நேரத்தில் இந்த தேசத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. எனவே நாம் இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்தின் குடிமக்களாக தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி கடவுள் நம்மளை படைத்திருக்கிறாரு. ஆகினால் இந்த தேசத்தின் சட்டங்களுக்கு நம்ம இணங்கி அதை மதித்து நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒருவேளை இந்திய தேசத்துக்கு வெளியில் வேறு எந்த தேசத்துலேருந்து நீங்கள் கேட்டாலும் இதே வேதாகம கோட்பாடுகள் தான் உங்களுக்கும் பொருந்தும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை டெம்பரவரி, தற்காலிகமானது. ஆனால் பரலோகத்தில் நம்முடைய வாழ்க்கை நித்தியமானது. அப்போ அந்த நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் நீதியை நடப்பித்து நம் தேசத்திற்கும் நம் தேசத்தின் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.